நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸேட்டை. நான் உங்கள் விஸ்வநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்டிவைரஸ். வைரஸை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன் இருக்கும், அதை அழுத்தி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தோன்னா யூடியூபோட ஒரு புது லுக் அப்படின்னு சொல்லலாம், நைட் லுக். ஸோ நல்லா இருக்குது, இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் லைவில் சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இது இந்த லுக் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ டாப் 5 ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என் ரெக்கமெண்டேஷன். நிறையா பேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, என்கிட்ட 4 GB ரேம் இல்லை, 8 GB ரேம் இல்லை, என்கிட்ட இருக்கிறதே 2 GB தான். பட் நான் இப்போ ஆன்டிவைரஸ் போட்டேன் அப்படின்னா அதுவே 500 MB ரேம் அடைச்சிக்குது, அந்த மாதிரி பண்ணிடுது. ஸோ என்னால் வந்து ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகிடுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு 5 ஆன்டிவைரஸ் பற்றி பேச போகிறேன். அதுவும் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் பற்றி பேச போகிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆன்டிவைரஸை பற்றியும் அதோட அட்வான்டேஜையும் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க ஒவ்வொரு ஆன்டிவைரஸாக பார்க்கலாம். இந்த ஆன்டிவைரஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பிட் டிஃபெண்டர் ஃப்ரீ வெர்ஷன். பெய்டு வெர்ஷன் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆன்டிவைரஸ். பட் இந்த ஆன்டிவைரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ எடிஷன், பிட் டிஃபெண்டரோட ஃப்ரீ எடிஷன். இது வந்து அவங்க அஃபிஷியல் URL. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு நார்மலாக பிட் டிஃபெண்டர் ஃப்ரீ வெர்ஷன் ஃப்ரீ எடிஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்கள் கிட்ட ஒரு 2 GB ரேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட போதும். இது வந்து ரொம்பவே லைட் வெயிட் சாஃப்ட்வேர், லைட் வெயிட் ஆன்டிவைரஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆன்டிவைரஸ் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் இல்லாமல் வைரஸ் அப்படிங்கிறத கரெக்டாக டிடெக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தோன்னா நான் என்னோடய வேறு சிஸ்டமில் இந்த ஆன்டிவைரஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இருக்கிற இடமே தெரியாது. பட் வைரஸ் இருந்துச்சுன்னா மட்டும் பாப்அப் பண்ணி உங்களுக்கு வைரஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்லோவே ஆகாது இந்த வைரஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் தரேன். அதுவும் இல்லாமல் இதோட அப்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, அடிக்கடி இதோட அப்டேட் ஆகுது. ஸோ எல்லா விதமான வைரஸையும் இது டிடெக்ட் பண்ணுது. இப்போ 2வது பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவேரா. இந்த அவேரா பார்த்துக்கிட்டோன்னா இதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த அவேராவோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா ரொம்பவே நார்மலாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, வெறும் ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு VPN, ப்ரௌசர், அப்புறம் க்ளவுட், இந்த சர்வீஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு ப்ரௌஸ் நான் பண்ணும்போதும் எனக்கு செக்யூர்டாக இருக்கணும், அதேமாதிரி VPN யூஸ் பண்ணும்போதும் ரேன்சம் வேர்ஸ் இல்லாட்டி வந்து ஒரு ஸ்பை வேர்ஸ் இல்லை மால்வேர்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர், இந்த ஆன்டிவைரஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பிகாஸ் நான் இது அவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. இதோட அப்டேஷன் ரொம்ப கம்மியாக தான் வருது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கவுண்ட்லாம் ஏறிட்டு இருக்கு, அது சும்மா போல். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு பார்க்க போனால் டாப் ஆன்டிவைரஸ் ஃப்ரீ ஆன்டிவைரஸில் இதுவும் வந்து ஃபஸ்ட் இடம் செகண்ட் இடத்துக்குள்ளே இருக்கிறது. என்னோட ரெக்கமெண்டேஷன் அது செகண்ட் இடம். இப்போ 3rd பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவாஸ்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸ். இதோட டேட்டா பேஸ் ரொம்ப பெருசு. என்னென்னா நிறையா பேர் வந்து ஃப்ரீ ஆன்டிவைரஸ் அப்படின்னாலே அவாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவாஸ்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுவுமே அஃபிஷியலான லிங்க் தான், நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இது என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, டவுன்லோட் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் காட்டும், அதை போய் அழுத்தினோன்னா பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதை தவிர அப்டேட்லாம் டெய்லி ஆகும். ஸோ வைரஸ் அப்படிங்கிறதும் நார்மலாக வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ப்ளக்இன் வரும், ப்ரௌசர் ப்ளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அதை நம்ப வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அது வந்து யூசர்டேந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி நமக்கே கொடுக்குது. ஒரு ப்ரொடெக்ஷன்னா நீங்கள் தான் எங்களுக்கு தரணும். பட் இந்த அவாஸ்டோட ப்ளகின் என்ன பண்ணுதுன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக்கை வாங்கி அந்த ஃபீட்பேக்கை நம்ம காட்டுது.
ஸோ அந்த ப்ளக்இன் யூஸ் பண்ண வேணாம், அதை ட்ரஸ்ட் பண்ண வேணாம். பட் 50% அதை ட்ரஸ்ட் பண்ணலாம் அந்த ப்ளக்இனையும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு செலக்டட் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஆன்டிவைரஸ். இதில் நிறைய சர்வீஸ் இருக்குது, பட் இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதை பார்த்துக்கோங்க, இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கோங்க. இதில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும். தேவையில்லாத சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க, எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சோர்ஸ்லேருந்து மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எந்த விதமான இதுவும் வராது. ஸோ நம்ம வந்து அவேரா பார்த்துட்டோம், அவாஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பிளேஸில் எது இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஏவிஜி. இந்த ஏவிஜியோட இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கோங்க. இது செனட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் தான். பட் கேமராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, இப்போ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது வைரஸ் டிடெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வைரஸ் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பாப்அப்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பாப்அப்லாம் இந்த இதில் வந்து வராது. ஸோ கேமிங் மோட் அப்படின்னு இதில் தனியாக ஒரு ஃபெசிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க, அதை போய் செக் பண்ணுங்கள். இதோட இன்டர்ஃபேஸும் அவாஸ்ட் அவேரா அதோட கம்பேர் பண்ணலாம். அவாஸ்ட்டை விட இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவாஸ்ட்டோட டேட்டா பேஸ் அதிகம். ஸோ நிறையா விதமான வைரஸ் அதை கண்டுபிடிக்கும். இதோட டேட்டா பேஸ் பரவாயில்ல, பட் இதோட யூசர் வந்து ரொம்ப கம்மி. யூசர் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. இங்கே ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு இருக்குல்லையா, அதை நீங்கள் அழுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட் இடத்துல நான் கொடுக்குற எது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா காஸ்பர்ஸ்கை. இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், ஃப்ரீ வெர்ஷன். எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன், எதுவுமே பெய்டு வெர்ஷன் கிடையாது. சரி, ஓகே. இப்போ காஸ்பர்ஸ்கையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காஸ்பர்ஸ்கை ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவதாக ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் வந்து காஸ்பர்ஸ்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹெவி வெயிட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு, லைட் வெயிட் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னா பழைய இன்டர்ஃபேஸ் தான் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோன்னா இதில் ஒரு பேக்கேஜாகவே வருது. வெறும் ஆன்டிவைரஸ் தானே நமக்கு தேவை. இதில் என்னெல்லாம் கொடுப்பான்னா பேரண்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஃபயர்வாலு, இந்த மாதிரி பல விஷயம் இதில் ஆட் பண்ணியிருக்கான். விபிஎன் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி பல விஷயம் ஆட் பண்ணியிருக்கான். ப்ரௌசிங் ஃபீச்சர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள். ஒரு ஃபுல்லாக என்னோட ப்ரௌசிங்லேயும் எனக்கு வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும், இதுலேயும் ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, அந்த ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஸ்பர்ஸ்கை சூஸ் பண்ணலாம். அது ஃப்ரீ டூலும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து என்கிட்ட 2 GB தான் ரேம் இருக்குது, 1 GB தான் ரேம் இருக்குது, எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலாமான்னு கேட்டால் இதை பண்ண வேணாம். நீங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் 2 GB ரேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிட்டிஃபெண்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் அது வந்து ஒரு லைட் வெயிட் சாஃப்ட்வேர், இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் எது யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டோன்னா அவாஸ்ட் யூஸ் பண்ணேன். அதுவுமே ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வரைக்கும் சொன்னது என்னோட அனலைசிஸ், மற்ற அனலைஸ்லாம் சேர்த்து நான் சொன்னது. இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன். இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவாஸ்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸும் பிட்டிஃபெண்டர் லைட் வெர்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் அவாஸ்ட் வந்து என்ன ஒரு சின்ன தப்பான விஷயம் அப்படின்னா எல்லாத்தையும் பே பண்ண சொல்லும். பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து காட்டுற மாதிரி காட்டிட்டு பே பண்ண சொல்லும். சரி, ஓகே. இப்போ நான் ஃப்ரீ ஆன்டிவைரஸை பற்றி பேசிட்டேன். அப்போ ஏன் பெய்டு ஆன்டிவைரஸை நான் யூஸ் பண்ணணும், ஃப்ரீ ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சோன்னா, உங்கள்கிட்ட ஒரு அம்மா லேப்டாப் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன லேப்டாப், நான் வீட்டில் வந்து ஒரு பிடிஎஃபோ இல்லாட்டி ஒரு வேர்ட் ஃபைலோ இல்லாட்டி ஒரு சின்ன வீடியோ பார்க்கறதுக்காக மட்டும் என்னோடய லேப்டாப்பை யூஸ் பண்ணுறேன். ஹெவி ஒர்க் நான் எதுவும் பண்ணுறதில்ல, ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக நான் எதுவும் பண்ணுறதில்ல, என்னோட வீட்டில் ஆஃபீஸ் ஒர்க்கோ எதுவுமே நான் பண்ணுறதில்ல. இதில் எதுவுமே என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லை. இந்த கம்ப்யூட்டரே போனால் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து அடிக்கடி நான் பென்ட்ரைவில் ஏதோ ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆன்டிவைரஸ்க்கு போகலாம். பட் வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய லேப்டாப்பை, அதே மாதிரி பல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரீ ஆன்டிவைரஸை விட்டுட்டு K7 பெய்டு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை காஸ்பர்ஸ்கை பெய்டு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து என்னோடய 5 ஃப்ரீ ஆன்டிவைரஸ். ஸோ நார்மல் யூசர்ஸ்க்கு ஃப்ரீ ஆன்டிவைரஸ் போதும்.
அப்படி இல்லை நான் என்னோட ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெய்டு ஆன்டிவைரஸ் போடுங்க. 500 300 தான் வரும். ஸோ அதுக்கு மேலே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் அந்த லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிடுங்க. நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் புது வியூவராக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால எத்திக்கல் ஹேக்கிங் அது மாதிரி எப்படி டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, நம்ம என்னென்ன தப்பான விஷயங்களை நம்பிட்டு இருக்கோம் டெக்னாலஜியில் அப்படிங்கிற பல விஷயத்த நம்ம சேனலில் நம்ம பேசுவோம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.